அதாவது சுத்தி பார்க்கிறதை பொறுத்த வரைக்கும் அது இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்னு அந்த சுத்தி பார்க்க போய் அங்க நிறைய பெண்கள் எல்லாம் பார்க்கலாம் என்று ஒரு மார்க்கம் தடுத்திருக்கிற பல விஷயங்கள் சுற்றுலா தலங்கள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கும், சர்வசாதாரணமா கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நோக்கத்திலேயும் சுற்றுப்பயணங்கள் அமையலாம். அல்லது ஒரு மன அமைதிக்காக வேண்டி, ஒரு பாடம் படிக்கிறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்னென்னலாம் அதிசயங்கள் இருக்கிறது என்று பார்த்து வியப்படைவதற்காக வேண்டி, அதெல்லாம் பார்த்தா வியப்படைந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த மாதிரியான நோக்கத்திற்காகவும் சுற்றுலாவுக்கு செல்லலாம். அது அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்பையும் பார்த்து என்ன அழகான, எவ்வளவு அற்புதமான ஒரு ஆற்றல் பெற்றவனா இருக்கான் அல்லாஹ் என்ற ஒரு அடிப்படையோட சேர்ந்து ஒரு மன ரம்மியமா, அது ஒரு கிளைமேட், ஒரு வெப்பத்தில் கிடந்துட்டு இருக்கிறோம், அதுல அங்க போனா ஜில் ஜில் இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு வெக்க இல்லாம இருக்கலாம். இப்படியாக ஒரு ஆரோக்கியத்தை கருத்துல கொண்டு சென்றாலும் அது வரையும் கிடையாதுங்க. அதற்குரிய ஆதாயத்தை நம்ம அடைந்து கொள்கிறோம். ஒரு பாடம் படிக்கிறதுக்காக வேண்டி நம்ம போனாலும் என்ன இல்ல, அதுவும் தப்பு கிடையாது. இன்னபி ஹல்கி சமாவாத்தி வல்லர், வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலும், இக்திலாஃபில் லைலி ஒன்னகார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், இப்படி ஒன்னொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிறைந்திருக்கிறதுங்கிறான். அப்ப இதெல்லாம் போய் பார்த்தா தானே தெரியும். இதெல்லாம் போய் பார்க்கிறோம், கொடைக்கானலை பார்க்கிறோம், ஊட்டியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எல்லாம் தெரியுது. என்னடா இது, அங்க வெக்கையா இருக்கு, இங்க ஜில்லுன்னு இருக்குது, எத்தனை கலர், இதுக்கெல்லாம் எங்க இருந்து இவ்வளவு சாயம் கிடைச்சு, இவ்வளவு இங்கு யார் கொடுத்தா, இன்னும் எப்படி இதை இறைவன் செய்கிறான் என்று அதை பிரமிக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அதுக்கு ஒரு மன ரம்மியம் கிடைக்குமையானால், அல்லது அதனால ஒரு ஆரோக்கியம் கிடைக்குமையானால், அதனால இறைவனுடைய வல்லமையை இன்னும் கொஞ்சம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குமையானால், அதுக்கு செலவழிக்கிறதெல்லாம் எதுல வராது, வீண் விரயத்தில் வராது. அதே நேரத்தில் பாதி சுற்றுலா எப்படி இருக்குன்னு கேட்டா, அதாவது ஆணும் பெண்ணும் கலந்து உறவாடுவது, குளிக்கிறது, போய் பப்ளிக் இடத்துல போய் என்ன செய்யறது, பெண்கள் குளிக்கிறது, ஆண்கள் பார்க்கிறது, இந்த நீர் விளையாட்டுகள்லாம் அதிகமான சுற்றுலா தலங்கள்ல வைத்திருக்கிறார்கள். அதை செய்வது, அங்க போனவன பொது இடத்துக்கு போன ஆடை குறைப்போட எல்லாத்தையும் நடந்து கொள்வது, இப்படி எல்லாம் இருக்குமேயானால் அது விரயத்திலையும் சேரும், ஏராளமான பாவங்கள்லையும் போய் சேர்ந்து விடும். அப்படி இல்லாம மார்க்கத்தின் நெறிமுறையை தவறிவிடாத வகையில் நம்ம போய் ஒரு குளிர்ச்சியான இடத்துக்கு, ஆரோக்கியமான இடத்துக்கு, சுத்தமான காத்து உள்ள இடத்துக்கு, பார்த்தாலே பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்திற்கு நம்ம போயிட்டு வரோமே, ஆனால் அதனுடைய நன்மையை நம்ம அடைந்து விட்ட காரணத்தினால் விரயமில்லை. இந்த ஒரு லிமிட்டை விளங்கி நம்ம என்ன செய்யணும், வீண் விரயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும்.